கண்ணனும் அர்ஜுனனும் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய காட்டாறு ஓடுகிறது. அந்த காட்டாறு ஓடும் பொழுது கண்ணன் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறான், இந்த ஆறை கடக்க வேண்டும் அர்ஜுனா. பார்த்தனுக்கு பெருமை தாங்கவில்லை, கண்ணனே என்னிடம் கேட்கிறான் என்று ஒரு அம்பை எடுக்கிறான். இறைவனை வேண்டுகிறான். ஒரு பாலம், அம்பினால் ஒரு பாலம். இறைவன் என்ன செய்கிறான், சரி அர்ஜுனா, நானும் நீயும் இதில் ஏறி நடக்க வேண்டுமே, ஒரே ஒரு தடவை செக் பண்ணிக்கலாமா என்று சொல்லி அங்கிருக்கும் ஒரு வயதான குரங்கை அதில் ஏற சொல்கிறான். அந்த குரங்கு தன்னுடைய இடது கை ஆள்காட்டி விரலை அந்த பாலத்தில் வைக்கிறது. பாலம் முழுவதும் சரிந்து விழுந்தது. அர்ஜுனனுக்கு அவமானம் தாங்க முடியவில்லை. மீண்டும் ஒரு அம்பை எடுத்து, இந்த முறை நான் என்ன வேண்டிக் கொள்கிறேன், என்னால் எதுவுமே முடியாது கண்ணா, உன்னால் மட்டுமே முடியும் என்று மனதில் நினைத்து அந்த அம்பை எய்கிறான். அதே போல மறுபடியும் அதே குரங்கு, அதே இடது கை, அதே விரல். இந்த முறையும் பாலம் சரிந்து விழுந்தது. தன்னுடைய கலை மீதே அவனுக்கு அவநம்பிக்கை வந்து விடுகிறது. கண்ணனை பார்க்க முடியவில்லை அவனால். பரவாயில்லை, பார்த்தா இன்னும் ஒரு முறை, மூன்றாவது முறை முயற்சி செய்துதான் பாரேன் என்று சொல்கிறான். முதல் முறை நானே, என்னால் என்று அந்த அகங்காரம் இருந்தது, அது என்னை கெடுத்து விட்டது. இரண்டாவது முறை என்னால் எதுவும் இல்லை இறைவா நீயே என்று நான் முயற்சி செய்யாமல் இறைவன் மீதே எல்லாவற்றையும் போட்டேன், அதுவும் தவறு. இந்த முறை அவன் செய்கிறான். அவன் சொல்கிறான், என் மனதில் கண்ணா நீ என் கூட நில், நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் என் முயற்சிக்கு நீ என்னுடன் கூட நின்று விடு. உன்னுடைய அருளால் என்னுடைய முயற்சியால் நான் முன்னேறுகிறேன் என்று சொல்லி அதே அம்பு, அதே ஒன்று, அதே ஆயிரம், அதே கோடி, அதே பாலம். இந்த முறை அந்த குரங்கு ஏறும் பொழுது பாலம் சரியவில்லை. அந்த பக்கம் சென்ற பிறகு தெரிந்தது அந்த குரங்குதான் ஆஞ்சநேயர் என்று. கண்ணன் கேட்கிறான் அர்ஜுனனிடம், உனக்கு அவருடைய உதவி வேண்டுமா, போரில் கேட்டுக்கொள் என்கிறான்.